ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சீதா நவமின்னு ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில. இது என்ன புதுசா இருக்கே! நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு மத்தவங்களுக்கும் தெரியலான்னு தான் இந்த வீடியோ. சீதா தேவி தோன்றிய நாளை சீதா ஜெயந்தி மற்றும் சீதா நவமி என்றும் பக்தர்கள் கொண்டாடி வருகின்றனர். பூமாதேவியின் பொறுமை அன்னையிடம் திகழ்வதால் பூமி மாதாவையும் அந்த தினத்தில் போற்றி புகழ்கின்றனர். வடமாநிலங்களான பீகார், அயோத்தியா, ஆந்திராவிலும் இந்த திருநாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இன்றும் ஜனக மாமன்னர் நிலத்தை உழும்போது சீதை கிடைத்த காட்சி பீகாரில் உள்ளது. தமிழ்நாட்டிலும் ராமேஸ்வரத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சீதாதேவியின் விரதம் எதற்காக? நான் என்னுடைய கணவருடன் தான் இருப்பேன். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் ஆதரவாக இருந்து ஒன்றாக வாழ்வோம், அந்யோன்யமாக இருப்போம் என்று ஒரு பெண் உறுதி மேற்கொள்ளவே இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆரோக்கியத்திற்காகவும் அமைதியான ஒற்றுமையான வாழ்விற்காகவும் சீதாதேவியை வேண்டி விரதம் இருந்தால் இனிய குடும்ப வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. திருமணம் தள்ளிப்போகும் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் ராமபிரானைப் போல அழகும் அன்பும் நிறைந்த கணவன் கிடைப்பான். பூஜை செய்யும் முறை: விடையற் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். ராமர், சீதா, லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் சேர்ந்து இருக்கும் படத்துக்கு சந்தனம், குங்குமம் வைத்து மலர்கள் சூட்டி ஒரு சிறிய பலகை மீது வைக்க வேண்டும். விளக்கை ஏற்றி சீதா சகஸ்ரநாமத்தை கூறி மலர்களால் அன்னைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அன்னைக்கு பிரசாதமாக பழம், சர்க்கரை பொங்கல், சுண்டல் போன்றவற்றை படைத்து வழிபடலாம். பின்பு சீதாதேவியின் வாழ்க்கை கதையை பக்தியோடு படிக்க அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். விரதம் இருக்கும் காலங்களில் திட உணவுகளை தவிர்த்து பழம், பால், மோர், தண்ணீர், இளநீர் போன்ற திரவ உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று அருகில் இருக்கும் ராமர் ஆலயத்துக்கு சென்று ராமபிரானையும் சீதாதேவியும் தரிசித்து மகா அபிஷேகம், ஆரத்தி ஆகியவற்றையும் காணலாம். வீட்டில் ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் கோயில்களில் நடக்கும் கதா காலட்சேபத்தை கேட்கலாம். சீதாதேவி விரத பலன்கள்: வம்பு பேச்சுகளை குறைத்து அன்னையும் ஸ்ரீராமனையும் பக்தியுடனும் தூய்மையான மனதுடனும் வழிபட அடக்கம், தியாகம், அர்ப்பணிப்பு, தாய்மை உணர்வு போன்ற குணங்களை நமக்கு அன்னை அருள் புரிவாள். அதோடு கணவனுடன் என்றென்றும் ஒற்றுமையுடன் சீரும் சிறப்புமாக சௌபாக்கியவதியாக வாழவும் அருள் புரிவாள். ஸ்ரீராம ஜெயம்.